finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ்க்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிசிசிஐ. அண்ட் ஷாக்கிங்காக தான் இருக்காங்க. அப்படி ஒன்றும் பெருசா இல்லைங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு KL ராகுல் அண்ட் ஜடேஜா உள்ள வந்துட்டாங்க. சப்ஜெக்ட் டு த ஃபிட்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு KL ராகுல் வந்து 100% விளையாடுவாரு. ஏன்னா அவரோட இன்ஜுரி அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க. பட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான். பட் அவரும் விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்க. அது நம்ம கடைசி வரைக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எஸ், ஸோ ஸ்குவாட்ல இருந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அவிஷ் கானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போய் ரஞ்சி டிராஃபி விளையாடுப்பான்னு. ஜடேஜா உள்ள வந்தோடனே சௌரப் குமார் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, போய் ரஞ்சி டிராஃபி விளையாடுப்பான். ஒரு பிளேயரை புதுசா உள்ள எடுத்து வந்திருக்காங்க, ஆகாஷ் தீப். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா போடுவாரு. இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல கன்சிஸ்டன்டா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பர்சன். ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அகைன்ஸ்ட் இங்கிலாந்து லயன்ஸ் சொல்லி நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி RCB டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி இவர் T20ல இந்த மாதிரி ஒயிட் பால்ல வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். பட் ரெட் பால்ல ரொம்பவே ஷார்ப்பா இருப்பாரு, நல்லா பேஸ் போறாருன்றதுக்காக தான் அவர் மெயினா செலக்ட் பண்ணிருக்காங்க BCCI. அண்ட் சிராஜும் வந்துட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி முகேஷ் குமார் ஸ்குவாட்ல இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச்ல டெஃபினட்டா முகேஷ் குமாரை ரீப்ளேஸ் பண்ண போறது முகமது சிராஜ் தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம், பும்ரா 3rd டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. என்ன ஏற்கனவே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. என்னன்னா பும்ராக்கு அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல 3rd டெஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்தியா வந்து சீரிஸ் லெவல் தான் பண்ணிருக்காங்க, சீரிஸ் வின் பண்ணல. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் பும்ரா கண்டிப்பா தேவை. இனி இந்த 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி 3-1 சீரிஸ் வின் பண்ணனா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். என்ன வேணாலும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இங்கிலாந்து நம்ம அடிக்கவும் முடியாது. கொஞ்சம் டஃப்பான ஆப்பனன்ட் தான், ரொம்ப கேஷுவலாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ பும்ராவோட பிரசன்ஸ் ரொம்ப தேவை. ஸோ அவர் 3rd டெஸ்ட் விளையாடுவாருன்னு இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா செம பாசிட்டிவான விஷயம் இந்தியாவுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் அவர் ரொம்ப ரொம்ப வைட்டலுங்க. ஏன்னா நம்பர் 4ல லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்ரெடி ஃபார்ம்ல இல்ல. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் விராட் கோலியும் பர்சனல் ரீசன்ஸ்ல இந்த சீரிஸ் ஃபுல்லா விளையாட போறது இல்ல. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரும் இன்ஜுரி, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல வந்து விளையாடுறாரு. இப்போ அவரை KL ராகுல் ரீப்ளேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான ஒரு விஷயம், நல்ல விஷயம் இந்தியாவுக்கு. ஏன்னா ராகுல் வந்து ஒரு கிளாஸ் பிளேயர். அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணி அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி விளையாடுற பிளேயர். ஸோ கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்தியாவுக்கு. ராகுல் உள்ள வருது நம்பர் 4ல. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வைட்டலா இருக்க போறாரு இந்த ரிமைனிங் 3 டெஸ்ட் மேட்சஸ்ல. அதுல பேச்சே கிடையாது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து SSV ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு ஃபயரான ஒரு ஸ்டார்ட் தான் எதிர்பார்க்க போறோம். அண்ட் ஸ்குவாட் மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வெரி சிமிலர் தாங்க. இப்ப ஜடேஜா உள்ள 11ல வந்துட்டா யாரை தூக்குவாங்கன்றதான் தெரியல. ஏன்னா குல்தீப் அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அக்சர் பட்டேல தூக்கலாம்னு நினைச்சா அவரு இம்பார்ட்டண்டா ஒரு விக்கெட் எடுத்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட். பிளஸ் பேட்டிங்ல பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாரு. சோ இந்த பிளேயிங் லெவன்லாம் பத்தி நம்ம மேட்சுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் பர் ஸ்குவாட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 96-97% யார் யார் இருப்பாங்கன்னு தெரியும். என்ன ஒரே ஒரு சர்ப்ரைஸ்னா ஆகாஷ் தீப்பை உள்ள கொண்டு வந்ததுதான். பட் அவிஷ் கானை உள்ள வச்சுக்கிறதுக்கு ஆகாஷ் தீப்பை உள்ள எடுத்துட்டு வரலாம், அதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ BCCI நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அவிஷ் கான் நீ போய் விளையாடுப்பா, போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க உட்காந்து என்ன பண்ணி இருப்பாரு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போறது இல்ல. டெஸ்ட் மேட்ச்லாம் இவர் வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுவும் மெயினா இந்தியாவில். ஏன்னா முகேஷ் குமாரே பெருசா எஃபெக்டிவா இல்லைன்னும் போது நம்ம அவிஷ் கானி உள்ள வச்சுட்டு என்ன பண்றது. அதுக்கு ஆகாஷ் தீப் ஒரு நல்ல பேஸ் போலர் உள்ள வந்தா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் விஷயமா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பேஸ் போலிங் நெட்ஸ்ல ஆடுறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவிஷ் கான் போடுவார் பேஸ், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆகாஷ் தீப் கொஞ்சம் ஸ்கிட்டி டைப் ஆஃப் கஸ்டமர், கொஞ்சம் லைக் இங்கிலாந்து போலர்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்கிட்டி டைப். ஸோ அதனால கண்டிப்பா அது அந்த ரீசனுக்காக தான் எடுத்திருப்பாங்க உள்ள. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு, கோலி விளையாட போறது இல்லைன்னு. பிக் ப்ளோ தான் இந்தியாவுக்கு. பட் அடுத்தது என்ன நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப நோண்டக்கூடாது, என்ன பர்சனல் ரீசன்ஸ், என்ன இஷ்யூ அதெல்லாம்னு. அது அவரோட விஷயம். 5 டெஸ்ட் மிஸ் பண்றாருன்னா டெஃபினட்டா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அண்ட் ஐயர், அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பிளெஸிங் இன் டிஸ்கேஸ்னுவாங்க. இன்ஜுரி வந்து நல்லதான், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டெஸ்ட் மேட்ச் சரியா விளையாடலன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டே ஓவர்னு. மேபி கண்டிப்பா இந்த தின் ஐஸ்ல தான் அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இந்த மேட்ச் தான். இன்ஜுரி ஆயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. தெரியல IPL விளையாடுவாரான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. IPL-க்காக தான் எல்லாருமே இன்ஜுரின்னு சொல்லி போயிட்டு வராங்க ப்ரோன்னு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க, யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த டெஸ்ட் மேட்ச் தான். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த ஸ்குவாட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, வேற யாரை எடுத்திருக்கலாம், வேற யாரு வந்து தூக்கி இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.